குஜராத்தின் அகமதாபாத்ல 260 பேரை பலி கொண்ட ஏர் இந்தியா விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கு. மொத்தம் 15 பக்க அறிக்கையில விமான விபத்து தொடர்பா பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதுல விமானிகள் 2 பேருமே கடைசிய பேசிய விவரங்களும் வெளியாகியிருக்கு. விமான விபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வாய்ஸ் ரெக்கார்டர் கருப்பு பெட்டி மூலமா தகவல் சேகரிச்சு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல விமானம் புறப்பட்ட சில வினாடிகளையே 2 இன்ஜின்களும் செயல் இழந்ததா விசாரணை அறிக்கையில தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்லும் வால்வு திடீர்னு ஆஃப் ஆனதா விசாரணை அறிக்கையில தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த அறிக்கையில விமானம் புறப்பட்ட சில நொடிகள்லயே 2 விமானிகள் பேசிக்கிட்ட தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எரிபொருளுக்கு போற வால்வை ஏன் அடைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் அடைக்கலையே அப்படின்னு இன்னொரு பைலட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. சோ இந்த கான்வர்சேஷன் இப்போ விசாரணை அறிக்கையில வெளியாகிருக்கு. 2 இன்ஜின்களுமே செயல் இழக்கும் போது RAT அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா விமானத்தை அவசரமா இறக்க முயற்சி நடந்திருக்கு. எரிபொருள் போற 2 வால்வுகளுமே மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சாலும் ஒரு என்ஜின் மட்டுமே ஓட தொடங்கியிருக்கு. ஆனாலும் விமானம் மேல எழும்ப முடியாம தரையிலேயே விழுந்து நொறுங்கி போயிருக்கு. விமானத்தை உருவாக்கிய போயிங் நிறுவனம் மற்றும் என்ஜினை தயாரிச்சு ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் மேல எந்த நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப்படல. கடும் சேதமடைந்த கருப்பு பெட்டியை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லாமலேயே டெல்லியிலேயே வச்சு தரவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. இப்படி முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில விசாரணை தொடரும் அப்படின்னும் முழுமையான அறிக்கை வரை இன்னும் 6 மாதங்கள் ஆகும் அப்படின்னும் விமான விபத்து பத்தின புலனாய்வு அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. கட்டிடங்கள் மீது விழுந்த தீ பிடிச்சதே விமானம் முற்றிலும் உருக்குலைய காரணம் அப்படின்னும் அந்த அறிக்கையில தகவல் வெளியாகிருக்கு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.